ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அதிசயமானவைகளை நடப்பிக்கிறவர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயமான கிரியைகளை நடப்பிப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். யாக்கோபின் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ? அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு கேட்கிறார், அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? இன்னும் சொல்ல வேண்டுமானா, இதுக்கு மேல் ஆண்டவருக்கு செய்ய முடியாது என்று நினைக்கிறாயா? இவ்வளவுதான் அவருக்கு செய்ய முடியும் என்று நினைக்கிறாயா? அல்லது முற்பிதாக்களுக்கு செய்தார், அன்னைக்கு செய்ய முடிந்தது, இன்று அதே போல் அவருக்கு செய்ய முடியாது என்று நினைக்கிறாயா என்று கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு கேட்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் தேவனுடைய செயல்கள் நம்முடைய புத்திக்கு எட்டாதவைகள். அவர் எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரோ அதே போலதான் அவருடைய மகத்துவமும் அவருடைய வல்லமையும் அவருடைய கிரியைகளும் மாறாதவைகளாய் இருக்கிறது. நாளுக்கு நாள் போக போக நம்முடைய சரீரம் பலவீனப்படுவது இயல்பு. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வத்தையும் செய்ய வல்லவர். எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஒன்று உங்களால சொல்ல முடியுமா? இந்த காரியம் ஆண்டவரால முடியாது என்று ஆண்டவர் சவாலாய் கேட்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆண்டவர் தான் கேட்கிறார், என்னுடைய கிரியைகள் இவைகள் தான். பல நேரத்துல இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ளே வர காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இதுக்கு மேல நீ ஒன்றும் செய்ய மாட்டார், இதுக்கு மேல முடியாது, இதுக்கு மேல நீ நடக்காது என்ற எண்ணங்கள் வர காரணம் நம்முடைய ஜெபங்களுக்கு ஏற்ற பதில் வராததே காரணம். ஆனால் கர்த்தர் இங்கே ஒரு காரியத்தை தெளிவாய் நமக்கு காண்பிக்கிறார். என்னவென்றால், செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? அப்படி என்றால் வார்த்தையை கர்த்தர் தருகிறார். வார்த்தையை வைத்து காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை கிரியையாய் வெளிப்படுவதை, அடையாளமாய் வெளிப்படுவதை நம்முடைய கண்கள் இன்னும் காணவில்லை. அப்படி இருக்கும்போது நாம ஒரு முடிவுக்கு வருகிறோம், இது ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு செய்தார், ஈசாக்குக்கு சொன்னார், ஈசாக்குக்கு செய்தார், அன்னைக்கு செய்தார், இன்று நமக்கு செய்வாரோ? இன்னைக்கு அப்படி முடியுமா? இதே மாதிரி ஒரு அதிசயம் நடக்குமா என்ற கேள்வி நாம் வைக்கிறோம். ஆனால் பல நேரத்தில் நாம் எதை யோசிக்கிறது இல்லை என்றால், நாம் நம்முடைய நடைகளை கவனிக்கிறதில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையை தருகிறேன், வாக்குத்தத்தத்தை தருகிறேன், ஆனால் நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிறாய்? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? கானானை தருவேன் என்கிற வாக்குத்தத்தத்தோடு தான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். செம்மையாய் நடந்த யோசுவாவுக்கும் காலேபுக்கும் அந்த வாக்குத்தத்தம் நன்மை செய்தது. தங்கள் கால் போன போக்கிலே, தங்கள் மனம் போன போக்கிலே நடந்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் நன்மை செய்யவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என்று கேட்கிறார். நடைகளை சீர்படுத்தி பாருங்கள். எவைகளை உங்கள் காதுகளினால் கேட்டீர்களோ அவைகளை உங்கள் கண்களினால் காணும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தி உம்முடைய வழியிலே கிருபையாய் நடக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.